ஹாய், வெல்கம் டு பிரமிளாஸ் கிச்சன். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பிரமிளா நாகேஸ்வரராஜ். எல்லா விதமான டிஷ்ஷஸையும் சிம்பிளாக சூப்பர் ஈஸியாக்கி செய்து காட்டுறேன். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் 1 கிலோ, அதை ஊற வைக்கிறதுக்கு 2 கப் தயிர், வெங்காயம் 2 பொடியாக அரிஞ்சது, அதோட லெமன் ஜூஸ் 4 மேசக்கரண்டி, பூண்டு 2 பற்கள், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 4, கரம் மசாலா 4 தேக்கரண்டி, அதோட உப்பு தேவையான அளவு. இதில் நான் கலரிங் வச்சுருக்கிறேன். மஞ்சள் அண்ட் சிவப்பு 2 மிக்ஸ் பண்ணி நான் ஆரஞ்சு கலராக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கேசரி பவுடர் கூட 1 சிட்டிகை பயன்படுத்தலாம். அதுக்கு அதோட நீங்கள் எண்ணெய் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு. இறைச்சி துண்டுகளை நல்லா கழுவி அதை ஒரு துணியில் கட்டி உயரமான இடத்துல தொங்க விட்டீங்கன்னால் அதில் இருக்கிற மிச்ச சொத்து தண்ணி எல்லாம் வெளியேறி நல்லா ட்ரையாக இருக்கும். அதுக்கு பிறகு எலுமிச்சம் சாறு அதோட உப்பு கலந்து அந்த இறைச்சி துண்டுகளை நல்லா பிரட்டி ஒரு 20 நிமிஷம் ஊற விடுங்கோ. பிறகு ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதோட கரம் மசாலா இதையெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொண்டு இந்த தயிரோட கலந்து அதை சிக்கனில் பூசி விட வேணும். இப்போ கலரிங்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை இன்னும் ஒரு 30-40 நிமிஷம் ஊற விட வேணும். அதுக்கு மேலே விட்டாலும் நல்லது தான். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சு அதில் ஒரு 4-5 மேசக்கரண்டி சமையல் எண்ணெய் விட்டு எண்ணெய் சுட்ட பிறகு இந்த இறைச்சி துண்டுகளை அதில் போட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்க வேணும் 10-15 நிமிஷம். பிறகு மூடியை திறந்துட்டு அடுத்த பக்கத்தை திருப்பி அடுத்த 10-15 நிமிஷம் வேக வச்சு இந்த சிம்பிளான தந்தூரி சிக்கன் செய்து முடிச்சிடலாம். தந்தூரி அடுப்பு இல்லாமல் கூட இந்த சிம்பிளான தந்தூரி சிக்கன் எல்லாட்ட வீட்லேயும் செய்து நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். சிம்பிளான தந்தூரி சிக்கன் ரெடி.